வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இப்போ வந்து அடுத்த 2 எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் ரெப்ரசன்டேஷனில் 2 எக்ஸாம்பிள் போன கிளாஸ் பார்த்தோம். இன்றைக்கி அடுத்த 2 எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஓகேயா, ஃபைன். இப்போ என்னென்னா போன கிளாஸில் என்ன பார்த்தோம்? 7 + 5ன்னு ஒன்று பார்த்தோம். இப்போ 7 - 5 பார்த்தோம். இப்போ என்ன செய்ய போகிறோம்? 5 - 7 இதை பார்க்கலாம். 5 - 7 இது சப்ட்ராக்ஷன் தான். சப்ட்ராக்ஷன் பண்ணலாமா? பண்ணக்கூடாது, அடிஷன் தான் பண்ணோம். ஸோ 5 + -7 இப்படி பண்ணிக்க போகிறோம். ஓகேயா. ஸோ -7 என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு என்ன செய்யணும்? +7 என்னன்னு எழுதணும். +7 எவ்வளோ? 111. மீதிலாம் ஜீரோஸ் போடணும். கரெக்டாக? இதெல்லாம் நிறைய பார்த்துட்டோம்னா டேரெக்டாக நான் போட்டேன். இப்போ -7 வேணும்னா 1 எல்லாம் 0 மாற்றுங்க, 0 எல்லாம் 1 மாற்றுங்க. அப்படின்னா என்ன வரும்? 11111000. ஃபைன். இப்போ வாங்க 5 - 7 வேணுமா? ஸோ 5னா என்ன? 5 101, மீதி 5 zeros போடுறோம். 1 2 3 4 5 0 போட்டாச்சு. அடுத்தது -7 இப்போ தானே எழுதியிருக்கோம், அது பார்த்து காப்பிடிங்க. 1111 1000. இப்போ 2 சப்ராக்ட் பண்ணணுமா? ஆட் பண்ணணும். கரெக்ட். 1 + 0 1, 0 + 0 0, 1 + 0 1, 0 + 1 1, 0 + 1 1, 0 + 1 1, 0 + 1 1, 0 + 1 1. அவ்வளோதான் ஆன்சர். 9th பிட் தான் வந்திருக்கா? வரல. அப்படின்னா இதுதான் ஆன்சர். ஓகே, இதுதான் ஆன்சர்னு சொல்லிட்டோம். இது ஆன்சர் தானான்னு உங்களுக்கு டவுட் வருது இல்லையா? தெரியல கரெக்டானு. ஸோ அதுக்கு என்ன செய்யலாம்னா கிராஸ் செக் பண்ணிக்க போகிறோம். 5 - 7 என்னவா இருக்கும்? -2. நம்மளுக்கு தெரியும் 5 - 7 வந்து -2. இப்போ -2 இருக்கு இல்லையா, அதுக்கு ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் ரெப்ரசன்டேஷனில் எழுதி பார்த்து இதான் வருதான்னு செக் பண்ணிட போகிறோம். ஓகே, அது எப்படி எழுதலாம்? ஃபஸ்ட்டு +2 எழுத போகிறோம். +2னா 1 0. மீதிக்கெல்லாம் ஜீரோஸ் போடணும். எத்தனை ஜீரோஸ் போடணும்? 6 zeros. கரெக்டா? 1 2 3 4 5 6 6 0. இப்போ -2 எழுதுவோம். -2 என்ன? 1லாம் 0 மாற்றுங்க, 0லாம் 1 மாற்றுங்க. 0 0 0 0னா 1 1 1 1. 0 0 1 0 அப்படின்னா 1 1 0 1. வந்திருக்கா? கரெக்டாக வந்திருக்கா? சேமாக வந்திருக்கு பார்த்தீங்களா? ஸோ இது கரெக்ட் தான் ஆன்சர். ஓகேயா, ஃபைன். இன்னும் ஒரே ஒரு சம் பார்த்துட்டு முடிச்சிடலாம். இப்போ என்ன செய்ய போகிறோம்னா -5 - 7 -5 - 7. ஸோ ஒன்றும் இல்லை, ரொம்ப பயப்படாதீங்க. -5 + -7. ஸோ -5க்கு ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் எடுங்க ரெப்ரசன்டேஷன், -7க்கு ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் ரெப்ரசன்டேஷன், ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க. ஆன்சர் கரெக்டானு செக் பண்ணலாம். ஸோ இப்போ டேரெக்டாக நான் எழுத போகிறேன். -5க்கு +5 எழுதிட்டு ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் எழுதிக்கணும் இல்லையா? ஸோ எப்படி நான் டக்குன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். 101 அங்கே கடைசியில் அப்படின்னா 0 1 0ன்னு ஆகிடும். மீதியெல்லாம் ஜீரோஸ் போட்டிருப்போம், அப்படின்னா மீதியெல்லாம் ஒன்ஸ் போடுறோம். ஓகே, இப்போ அதே போல் -7 வேணும். கடைசியில் என்ன 1 1 1 இருக்கும், அதெல்லாம் 0 0 0வா மாறிடும். மீதி 5 ஜீரோஸ் போட்டிருப்போம், ஸோ 5 ஒன்ஸ் போடுறோம். புரியுறதா? இப்படி வேறு எதுமா இல்லை கஷ்டமாக இருக்குன்னா அங்கே பொறுமையாக எழுதுங்க. +5 எழுதுங்க, அப்புறம் -5, +7 எழுதுங்க, அப்புறம் -7. ஓகே, இப்போ நம்ம இதுக்கு வருவோம். -5 -5. ஸோ அங்கேயே ஆட் பண்ணியிருக்கலாம், இருந்தாலும் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக ஆட் பண்ணுறேன். ஓகே, அப்புறம் -7. ஓகே, இப்போ இவங்க 2 பேரையும் ஆட் பண்ண போகிறோம். 0 + 0 0, 1 + 0 0 + 0 0, 1 + 1 10, 0 carry 1, 1 + 1 10, 10 + 1 11, 1 + 1 10, 10 + 1 11, 1 + 1 10, 10 + 1 11, 1 + 1 10, 10 + 1 11. ஸோ எக்ஸ்ட்ராவாக 9th பிட் வந்திருக்கு. என்ன செய்யணும்? 9th பிட்டை நேராக இங்கே கொண்டு வந்து ஆட் பண்ணிவிடுங்க. இப்போ என்ன இது பாருங்கள், 0 + 1 1, இதெல்லாம் அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஓகே, இதான் வந்திருக்கு. இது கரெக்டானு தெரியாதே, அதுக்கு என்ன செய்யணும்? கிராஸ் செக். கிராஸ் செக்கில் -5 - 7 என்னவா இருக்கும்? -12. ஓகேயா? ஸோ -12ன்னு வரணும். அப்படின்னா -12னா 12 என்னன்னு எழுதிக்கோங்க முதல்ல. 12னா எவ்வளோ? 1 1 0 0. மீதி 4 பிட் இருக்குது, 4 ஜீரோஸ் போட்டுப்போம். ஓகே, இப்போ -12 வேணும். அப்படின்னா 0லாம் 1 மாற்றுங்க, 1லாம் 0 மாற்றுங்க. 0 0 0 0னா 1 1 1 1, 1 1 0 0னா 0 0 1 1. கரெக்டாக வந்திருக்கா? கரெக்டாக வந்து சூப்பர். ஓகேயா? ஓகே, டன். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம 2's காம்ப்ளிமெண்ட் ரெப்ரசன்டேஷன் வச்சு அடிஷன் சப்ட்ராக்ஷன்லாம் பார்க்கணும். பை, கீப் ஸ்மைலிங்.